அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் பதட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? எப்போ இவங்களுக்கு இடையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை எட்டப்பட போகுது அப்படிங்கிற கேள்வி அண்மை தினங்களாவே கேட்கப்பட்டு வந்தது. மே 1ஆம் தேதியோட அமுல்ல இருந்த போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. இதுக்கப்புறமா அமெரிக்கா என்ன முடிவெடுக்கும், ஈரான் என்ன முடிவெடுக்க போகுது, இந்த ரெண்டு நாடுகள்ல எந்த நாடு முதலாவதா இறங்கி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருந்துகிட்டே இருந்தது. இப்படியான பின்னணியில உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு வார்த்தைய, அந்த ஒரு எச்சரிக்கைய ஈரான் தரப்புல இருந்து இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ராஜதந்திரமா அப்படி இல்லைன்னா போரா? இது ரெண்டு கேள்விக்குமான பதில ட்ரம்ப் தான் தீர்மானிக்கணும். எங்களுடைய கைகள்ல எதுவுமே கிடையாது அப்படின்னு ஈரான் இப்போ வெளிப்படையும் இறுதியுமான எச்சரிக்கைய அமெரிக்காவுக்கு விடுத்திருக்காங்க. அதாவது சமாதானமா அப்படி இல்லைன்னா நேரடியான போரா, ட்ரம்ப் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஈரான் தரப்புல இருந்து இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஈரான் இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாலுமே கூட அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இப்போ போர் பதட்டம் தீவிரமடைஞ்சிருக்கு. ஹோர்மூஸ் நீரிணையில இனிமே இஸ்ரேலோட கப்பல்கள் பயணிக்கவே முடியாது, முழுக்க முழுக்க கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு ஈரான். அதுக்குன்னு புதிதா ஒரு சட்டத்தையே ஈரான் கொண்டு வர போறதாகவும் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு முடிவால உலகளாவிய ரீதியில பெட்ரோல் டீசல் விலை மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இலங்கையிலையும் கூட நேற்றைய தினத்துல இருந்து பெட்ரோலோடையும் டீசலோடையும் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தது. ஈரானோட இந்த இறுதி எச்சரிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் என்ன, ட்ரம்ப் இதுக்கு என்ன மாதிரி பதிலடி கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ உலக நாடுகளுக்கு மத்தியில எழுப்பப்பட்டு இருக்கு. ஸ்ரீ காளி மாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஈரானோட துணை வெளியுறவு அமைச்சர் நேற்று தூதர்கள் கிட்ட பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ அமைதி பேச்சுவார்த்தை எட்டப்படணுமா அப்படி இல்லைன்னா நேரடியா மோதல் நடக்கணுமா அப்படிங்கறத அமெரிக்காவும் அமெரிக்காவோட ஜனாதிபதி ட்ரம்ப்பும் தான் தீர்மானிக்கணும். ஆனா ஈரான் இந்த ரெண்டு விஷயத்துக்குமே தயாரா தான் இருக்கு. ட்ரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான், அப்படி இல்லை நேரடி மோதல் போர் தான் வேணும் அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு ஓகே தான், நாங்க ரெண்டுக்குமே ரெடியா தான்ப்பா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரானோட துணை வெளியுறவு அமைச்சர் தூதர்கள் கிட்ட சொல்லி இருக்காரு. அதே சமயம் ஈரான் ராணுவத்தோட மூத்த அதிகாரி முகமது ஜாஃபர் அசாதி என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்கா ஈரானோட எந்த ஒரு முன்மொழிவுகளுக்கும் எந்த ஒரு நிபந்தனைகளுக்கும் எந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கும் கட்டுப்படுறதா ஆதாரங்கள் தெரிவிக்கல. ஆதாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க கட்டுப்பட மாட்டாங்க, அமெரிக்கா எந்த ஒரு விஷயத்துக்கும் ஓகே சொல்லாது, எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படின்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கோ ஈரான் மூலமா முன்வைக்கப்பட்டிருக்க நிபந்தனைகளுக்கோ ஆலோசனைகளுக்கோ அமெரிக்கா ஓகே சொல்லாது அப்படின்னு ஆதாரங்கள் தெரிவிக்குது. அதனால நிச்சயமா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய மோதல் எதிர்காலத்துல நடக்கும், இந்த மோதல் நிலை உருவாகும் அப்படின்னு இந்த மூத்த ராணுவ அதிகாரி தெரிவிச்சிருக்காரு. இந்த சம்பவங்கள்ல இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஈரான் பாராளுமன்றத்துல கொண்டு வரப்படக்கூடிய இந்த புதிய மசோதா தான். இந்த மசோதால மிக முக்கியமான 3 விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இஸ்ரேலுக்கு முழுக்க முழுக்க தடை அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு நிரந்தரமான தடை அப்படின்னு இந்த மசோதா கொண்டு வரப்பட போகுது. அதாவது ஹோர்மூஸ் நீரிணை வழியா இஸ்ரேலோட கப்பல்கள் இனி எந்த ஒரு காலத்திலையுமே பயணிக்க முடியாது. அடுத்தது இழப்பீடு கட்டாயம். அதாவது எதிரி நாடுகள்னு ஈரான் எந்த நாட்டெல்லாம் சொல்லுதோ அந்த நாடுகள் இந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியா போகும்போது ஈரானோட போர்க்கால இழப்புகளுக்கு பணமா இழப்பீடுகளை செலுத்தணும். அப்படி இல்லைன்னா அந்த வழியா அவங்களுடைய கப்பல்கள் போகவே முடியாது. முன் அனுமதி, இனி எந்த நாட்டு கப்பலா வேணாலும் இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய வணிக கப்பலா வேணாலும் இருக்கலாம், ஈரான் கிட்ட முன்னாடியே பெர்மிஷன் வாங்காம, அதுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்காம, ஈரான் பெர்மிஷன் கொடுக்காம ஹோர்மூஸ் நீரிணை வழியா எந்த ஒரு கப்பலும் பயணிக்க முடியாது. ப்ரையர் அப்ரூவல் வணிக கப்பலுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஈரான் புதிய மசோதாவை கொண்டு வர போறதா இப்போ சர்வதேச ஊடகங்கள், அதுவும் ஈரானிய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கு. இந்த முக்கியமான 3 விஷயங்களையும் உள்ளடக்கின புதிய மசோதாவோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, ஹோர்மூஸ் நீரிணை உலகத்தோட மிக முக்கியமான பொருளாதார மையம் இனிமே முழுக்க முழுக்க ஈரானோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரப்பட போகுது. இந்த புதிய மசோதா அது மட்டும் இல்லாம துணை வெளியுறவு அமைச்சர், மூத்த ராணுவ அதிகாரிகள் இவங்க மூலமா வெளியிடப்படக்கூடிய கருத்துக்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. ஹோர்மூஸ் நீரிணை இனி எப்பயுமே
பழைய நிலைமைக்கு திரும்பாது. இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாவும் தலைவலியாவும் மாறி இருக்கு. அமெரிக்கா ஏற்கனவே ஈரானோட துறைமுகங்கள்ல கடல் முற்றுகையிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு பதிலடியா ஈரான் மொத்த கடலையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சிருக்கு. உலக எரிசக்தி விநியோகத்துல 20% பங்கு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹோர்மூஸ் நீரிணை முழுக்க முடக்கப்பட்டிருக்கிறதுனால உலகளாவிய ரீதியில எரிபொருள் விலை எகிரிக்கிட்டே போகுது. இது உலக பொருளாதாரோட வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு உலகளாவிய ரீதியில இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் இப்போ எச்சரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. ட்ரம்ப் இப்போவாவது பேச்சுவார்த்தைக்கு வருவாரா? ஈரானோட முன்மொழிவுகளுக்கு ஓகே சொல்லுவாரா? ஈரானோட நிபந்தனைகளை ஆலோசிப்பாரா அப்படிங்கிறதும், அப்படி இல்லைன்னா மறுபடியும் ஈரானுக்கு எதிராக போர் நடவடிக்கைகளை தாக்குதல்களை தீவிரப்படுத்துவாரா அப்படிங்கிறதும் தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு. இந்த கேள்விக்கான பதில தான் உலகத்தோட பொருளாதாரம் எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, வீழ்ச்சி அடையுமா, அப்படி இல்லைன்னா மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்புமா அப்படின்னு தெரிய வரும். ஈரான் மூலமா விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இறுதி எச்சரிக்கை சமாதானமா அப்படி இல்லைன்னா போரா? இதுக்கான பதில் ட்ரம்ப் கிட்ட தான் இருக்கு. ட்ரம்போட பதில் தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலையும் போர் பதட்டம் இனி எந்த அளவுக்கு போக போகுது, அமைதி பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலையும் தங்கி இருக்கு. அதனால இந்த சம்பவங்கள் பத்தி, உலகளாவிய ரீதியில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த பதட்ட நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.